வணக்கம். கடந்த 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு உரை நிகழ்த்துறாரு. அந்த உரையை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அது இப்போது நாடெங்கிலும் பரவி இன்றைய வரைக்கும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் இந்தியா முழுவதும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அமித்ஷா அப்படி பாராளுமன்றத்தில் என்ன பேசினாரு அப்படின்னா, அம்பேத்கர் 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 அம்பேத்கருங்கிற பெயர் ஒரு ஃபேஷனாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறாரு. இதில் நமக்கு 100% உடன்பாடு இருக்குது. ஏன் அப்படின்னா, அம்பேத்கர் யார் அப்படின்னு கேட்டால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர், தலித்துக்களுக்கான தலைவர், இந்தியாவின் ஆகச்சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லுவோம். உண்மையில் அம்பேத்கர் வெறும் அவ்வளவுதானா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அம்பேத்கர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க அவருடைய எழுத்துக்களை நம்ம படிக்க வேண்டும். அவரோட பேச்சுக்களை கேட்கணும். அவர் எதை எதிர்த்து போராடினார், அவர் போராட்டம் எங்கிருந்து துவங்குது, அவர் கொடுத்து விட்டு சென்ற வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது எத்தனை பேர் படிச்சிருக்கோம்னா, அம்பேத்கரை கொண்டாடுகிற 90% மக்கள் அதை படிச்சிருக்கிறது இல்லை. அப்போது அமித்ஷா சொல்கிற மாதிரி அம்பேத்கரை ஒரு ஃபேஷனாக மட்டுமே, தலித்களான தலைவர் அப்படின்னு மட்டுமே கொண்டாடுறோம். அம்பேத்கரை படித்து உணர்ந்தவர்களால் மட்டுமே தான் அம்பேத்கர் என்பவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியில் அல்லாமல் ஒரு இடைநிலை சாதியிலோ இல்லை உயர்நிலை சாதியிலோ பிறந்திருந்தாலும் இப்போ அவர் என்ன செஞ்சுட்டு போனாரோ அதை தான் செஞ்சுட்டு போயிருப்பாரு. அதுதான் அம்பேத்கர் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரணும் அப்படின்னா அவருடைய எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் படித்தும் கேட்டும் தெரிந்து வரணும். ஆனால் நம்ம வெறும் அவர் ஒரு ஃபேஷன் ஐக்கனாவே ஓகே, சாதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டமா அப்போ அம்பேத்கரை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஷன் ஐக்கானை மட்டுமா தான் நம்ம அம்பேத்கரை காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் அமித்ஷா சொன்னதோட நம்ம ஒத்து போகிறோம். அமித்ஷா அதோட சொல்லி நிறுத்தி இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்பேத்கர் என்ற சொல்லை பயன்படுத்திய வேளையில் நீங்கள் கடவுள் பெயரை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் இடமாவது கிடைச்சிருக்கும், சொர்க்கமாவது கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறாரு. இதில் தான் நமக்கு பிரச்சனை ஏற்படுது. ஷொராபிதின் என்கவுண்டர் கேஸில் பல கொலைகள் நடக்குது. அந்த கொலையை விசாரிக்கிற நீதிபதி மர்மமான முறையில் இறக்கிறார். இதற்கெல்லாம் காரணமாக நான் இருந்துட்டு கடவுள் பெயர் சொன்னதுனால எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படிங்கிறத கடவுள் மேல் நம்பிக்கை உள்ள மக்கள் அதை யோசிச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம். இப்போ அமித்ஷா இந்த உரையை எதற்கு நிகழ்த்துற, பாராளுமன்றத்தில் இந்த உரையை எதற்காக நிகழ்த்தப்படுது அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமைஞ்ச 75வது வருடம். அதை முன்னிட்டு தான் அவர் இந்த உரையை நிகழ்த்துறாரு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாரால் எழுதப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரால் எழுதப்படுது. அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா, இந்தியர்கள் அனைவரும் சமமானவர்கள் அப்படிங்கிறது தான் வி த பீப்புள் ஆஃப் இந்தியாவுடைய அர்த்தம். இது பாபா சாஹேப் அம்பேத்கரோட கோட்பாடும் கூட. அனைத்து மக்களும் சமம் அப்படிங்கிறது அவரோட கோட்பாடு. இதை இந்த உரையை நிகழ்த்துற அமித்ஷாவுடைய பேக்ரவுண்ட் அல்லது அவரோட ஐடியாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோடது பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் அவருடைய சித்தாந்தம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன, அவங்களோட சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சித்தாந்தம். அதை வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க. சாவர்கர்ல அறிவிச்சிருக்காரு வெளிப்படையாகவே. அப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனு தர்மத்தை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. மனு தர்மம் என்ன அப்படின்னா, சனாதன தர்மம் தான் மனு தர்மம். சனாதன தர்மம்னா என்னன்னா, என்றும் நிலையானது, என்றும் மாறாதது. என்ன நிலையானது, என்ன மாறாதது? பிறப்பின் அடிப்படையில் நாம் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதோ அதை எப்போதும் மாறாமல் கடைபிடிப்பது தான் அந்த தர்மம், சனாதன தர்மம். இதுதான் அமித்ஷாவின் கோட்பாடு. இந்த உரையை நிகழ்த்தும் போது அமித்ஷா பல குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மேலே வைக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அம்பேத்கர் காங்கிரஸ் அமைச்சரவையிலிருந்து வெளியேறாரு. அதுக்கான காரணங்கள் என்னன்னா, அவர் ஆர்டிகல் 370 ஏற்றுக்கல. இன்னொன்று நேருவோட ஃபாரின் பாலிசியை ஏற்றுக்கலை. அதே போல் காங்கிரஸ் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இன்னதெல்லாம் செய்ய வேணும் அப்படின்னு சொல்ல எதுவுமே அவங்க செய்யலை. இதெல்லாம் முன்னிட்டு தான் அம்பேத்கர் அந்த இதில் விட்டு வெளில வர்றாருன்னு. இதில் முன்ன சொன்ன முதல் 2 காரணங்கள் இருக்கு இல்லையா, அம்பேத்கர் ஆர்டிகல் 370 ஏற்றுக்கலை, நேருவோட ஃபாரின் பாலிசியை ஏற்றுக்கலை அப்படிங்கிறது த வயர் இணையதளம் ஆதாரத்தோட பொய்ன்னு நிரூபிச்சிருக்காங்க. அது நம்ம இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி தேடி அதை பார்த்துக்கலாம். இதனை தொடர்ந்து இந்த பிரச்சனை பூதாகாரமான ஒன்றுனே 3வது முறையாக ஆட்சி அமைத்து 3வது முறையாக பிரதமராக இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய வரைக்கும் எந்த
பத்திரிகையாளர் சந்திப்பும் நிகழ்த்தாத திரு நரேந்திர மோடி அவர்கள் 3 ட்வீட் வெளியிடுறாரு. மூணுலையும் என்ன சொல்றேன்னா, ஒன்று வந்து காங்கிரஸ் வந்து பயங்கரமாக விமர்சிக்கிறாரு. அம்பேத்கரை பற்றி சொல்வதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு விமர்சிக்கிறாரு. ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து தலித் மக்களுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. 25 கோடி மக்களை வந்து வறுமையிலேருந்து மீட்டெடுத்திருக்கோம்னு சொல்கிறாரு. எஸ்சி எஸ்டி ஆக்டை வந்து நாங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம், மேன்மைப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அம்பேத்கர் சம்பந்தமான 5 இடங்களை, அதாவது அவர் கடைசியாக வாழ்ந்த இல்லம், லண்டனில் அவர் வாழ்ந்த இல்லம் போன்ற 5 இடங்களை வந்து நாங்கள் வந்து புனரமைச்சு அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாரு. இப்போது நரேந்திர மோடி வந்து 25 கோடி மக்களை வந்து வறுமையிலேருந்து மீட்டுட்டோன்னு சொல்கிறாரு. ஆனால் குளோபல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் படி வறுமையின் மிக பின்தங்கிய 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை வறுமையிலிருந்து மீட்டெடுத்த லட்சணம். அடுத்து வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காங்கிரஸ் வந்து டாக்டர் அம்பேத்கரை வந்துட்டு 2 முறை தேர்தல்களில் தோக்கடிச்ச கட்சி அப்படிங்கிறாரு. ஒருவேளை பாஜக வந்து அம்பேத்கர் போட்டியிட்ட அந்த சமயத்தில் பாஜகங்கிற ஒரு கட்சி இருந்திருந்தா, அந்த இடங்களில் அம்பேத்கர் நின்ற அந்த இடங்களில் மட்டும், அம்பேத்கரின் கட்சி நின்ற அந்த இடங்களில் மட்டும் அவங்க வாபஸ் வாங்கிட்டு அம்பேத்கரை ஜெயிக்க வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் நமக்கே தெரியும். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் தான் பாரத ரத்னா விருது கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது வந்து திரு விபி சிங் அவர்கள். இவங்க வந்து அதில் வந்து ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாங்க. அந்த விபி சிங்கோட தரமான மக்களுக்கான ஆட்சியை கலைச்சது யாருன்னா பிஜேபி தான். அவங்க ஏன் அதை கலைக்கிறாங்க அப்படின்னா, விபி சிங் வந்து மண்டல் கமிஷனை வந்து அமுல்படுத்துகிறாரு. மண்டல் கமிஷன் என்ன அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் பப்ளிக் செக்டார் வேலை வாய்ப்புகளை 27% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்ததுக்காகவே அவருடைய ஆட்சியை கலைத்தது இந்த பாஜக அரசு. இதுதான் பாஜக வந்து ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய ஜாதியை சேர்ந்த மக்களுக்காக போராடியது. இது மட்டும் இல்லை, அவங்க பிஜேபி வந்து என்ன கொண்டு வராங்கன்னா, 10% இடபிள்யூஎஸ், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்காக 10% இடபிள்யூஎஸ் சட்டத்தை கொண்டு வராங்க. ரிசர்வேஷன் வந்து அமலுக்கு வரும்போது, அதை தொடர்ந்து அம்பேத்கர் வந்து அதை கொண்டு வரும்போது, அதை தொடர்ந்து நிறைய டிபேட்ஸ் நடக்குது பார்லிமெண்ட்டில். அப்போ வந்து அம்பேத்கர் வந்து ஒரு இடத்தில் நிலையாக மாறவே முடியாது நின்னது வந்து, ரிசர்வேஷன் வந்து எப்போவுமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் இருக்கவே கூடாது அப்படின்னு தான் நின்னார். ஆனால் இப்போ பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது என்னன்னா, பொருளாதாரத்தின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு. இவங்க வந்து இப்போ பாபா சாஹேப்பை வந்து கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா சாஹேப் அம்பேத்கரை வந்து ஒரு ஹிந்துத்துவ தலைவராக முன்னிறுத்த முயற்சி செய்கிறாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு இந்துவாக பிறந்தேன் ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். ஆனால் இந்துத்துவ கொள்கையிலே முன்னோடியாய் விளங்குவது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும். அவங்க வந்து அம்பேத்கரை வந்து எடுத்துக்க முயற்சி பண்ணுறாங்க. அதற்கான காரணம் வந்து வாக்கு அரசியல் இல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. 2014 வந்து பிஜேபி முதல் முறையாக ஆட்சி அமைக்குது. அப்போ வந்து அவங்களுடைய தலித்களோட வாக்குகள் 12% வாக்குகள் வந்து பிஜேபிக்கு விழுகுது. அதுவே 2019 12% தலித் வாக்குகள் வந்து 33% அதிகரிக்குது. இப்போ கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நான் ஏன் குறிப்பிடல அப்படின்னா, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு நம்ம டாட்டா எடுக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த ஓட்டிங் மிஷினில் வந்துட்டு பல தகுடு தத்தங்களும் நடந்திருக்கு, டேம்பரிங் ஆகியிருக்கு. அப்படிங்கிறத விடையும் ஓட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதிவான வாக்குகளின் சதவீதம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. பிஜேபி ஜெயித்த இடங்களில் அந்த வாக்கு ஓட்டிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. எந்தெந்த இடத்துலாம் பிஜேபி தோற்றுருக்கோ அந்த இடங்களில் வந்து அந்த சதவீதம் மிக 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 குறைவாக இருக்குது. அதனால் நம்ம அந்த கணக்கு எடுத்துக்க வேண்டாம். ஆக மொத்தம் பார்த்தோன்னா பிஜேபியோட
தலித்துகளின் வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ உண்மையில் பிஜேபி வந்து தலித் மக்களுக்காக நிஜமாவே உழைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த 10% இடஒதுக்கீடும் சரி, 27% மண்டல் கமிஷன் அமல்படுத்தும் போதும் பிஜேபியோட இதை பார்த்தோம். இதுக்கு நடுவில் மார்ச் 20 அப்போது 2018 வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா, பிசிஆர் ஆக்ட், SC/ST ப்ரிவென்ஷன் ஆக்டில் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சட்டம் இருந்ததுன்னா, அப்படி ஒரு கேஸ் ஃபைல் ஆகுதுன்னா எந்தவித என்கொயரியும் இல்லாமல் யார் குற்றம் சாட்டப்படுகிறார்களோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்குது. அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பிரேக் பண்ணுது. அவங்க கோயல், லலித் அப்படிங்கிற 2 நீதிபதிகள் என்ன தீர்ப்பு வழங்குறாங்கன்னா, இந்த சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்தக்கூடிய எந்தவித என்கொயரியும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, முன்னமே பெர்மிஷன் வாங்கணும், ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்குறாங்க. இதை எதிர்த்து இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டங்களில் 12 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. முதல்ல வந்து அது வந்து காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு தான் நம்பப்பட்டது. பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து இது வந்து இந்த 12 பேரும் சுட்டுக் கொண்டது வந்து பிஜேபியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து நாடெங்கிலும் திரும்ப பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டு அழுத்தத்தின் காரணமாக பிஜேபி கவர்மெண்ட் வந்து அந்த சட்டத்தை திரும்ப மாற்றி அமைக்குது. அந்த போராட்டத்தின் காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டதைத்தான் வந்து பிஜேபி மோடி வந்து இப்போ சொல்கிறாரு, நாங்கள் தான் அந்த சட்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னு. ஆனால் அவங்களோட ஆட்சி அப்போ தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த மாதிரி அதை டைல்யூட் பண்ணுற SC/ST ஆக்டை வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி தீர்ப்பு வழங்குறாங்க. நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சென்ற அம்பேத்கரை வந்து ஒரு ஹிந்துத்துவ தலைவராக முன்னிறுத்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க பிஜேபி அதில் வெற்றியும் அடைஞ்சிட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க ஏன் அம்பேத்கரை முன்னிறுத்துறாங்க அப்படின்னா, தலித்களின் ஓட்டுகளை எடுப்பதற்காக தவிர வேறு எதற்காகவும் இல்லை. அப்போ தலித்களுக்கு எதிராக செயல்படுற பிஜேபி தலித்களுக்காக வாழ்ந்த பேசிய ஒரு தலைவரை வந்து அபகரிக்குது அப்படின்னா, இதை நம்ம எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா, அமித்ஷா சொன்ன வார்த்தைகள் தான் நம்ம எடுத்துக்கணும். அம்பேத்கர் என்பவர் ஒரு ஃபேஷன் ஐகான் கிடையாது. அம்பேத்கர் என்பது ஒரு தத்துவம், அம்பேத்கர் என்பது ஒரு சிந்தனை, அம்பேத்கர் என்பது ஒரு புரட்சியின் விதை. அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட எடுத்துட்டு கொண்டு போய் சேர்ப்பதனால் மட்டுமே தான் பிஜேபியின் வளர்ச்சியை தடுக்க முடியும், RSSன் வளர்ச்சியை தடுக்க முடியும். அதனால் மட்டுமே அம்பேத்கரை விட்டு சென்ற, நமக்கு கொடுத்து சென்ற குறைந்தபட்ச உரிமையான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்த முடியும், அதை இன்னும் மேம்படுத்த முடியும். அப்போ அம்பேத்கர் ஒரு ஃபேஷன் ஐக்கானாக பார்க்காம இந்த வேலையில் அம்பேத்கரை முன்னிறுத்தி நம்ம எடுத்துகிட்டு போகிற போராட்டத்தினால் அனைத்து விதமான மக்களையும் அம்பேத்கரை படித்தும் பேசியும் அவருடைய எழுத்துக்களால் படித்து அவருடைய பேச்சினால் கேட்டு அவருடைய சிந்தனை உள்வாங்கி அதை வந்து வெளிப்படுத்துறதுனால் மட்டுமே அம்பேத்கர் வந்து இடஒதுக்கீடை எதற்காக கொண்டு வந்தார்? வெறும் பொருளாதார மேம்பாட்டிற்காக, ஒடுக்கப்பட்ட மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக மட்டும்தான் இடஒதுக்கீடு கேட்டாரா? இல்லைன்னா அதற்கு பின்னாடியான அரசியல் என்ன? பொருளாதாரம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் முன்னேற முடியும், அதன் மூலமாக தான் அவனுடைய குரல் வெளியில் வரும், அப்போ தான் அவனுடைய மற்ற உரிமைகளை முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். தவிர இடஒதுக்கீட்டுக்கான பின்னாடி இருக்கிறது வந்து வெறும் வேலை வாய்ப்போ அல்லது பொருளாதார மேம்பாடு மட்டுமே இல்லை. சமூக உரிமை, சமூக அந்தஸ்திற்கான முதல் படி அந்த பொருளாதாரம். அதற்காக மட்டும்தான் அவர் வந்து அந்த ரிசர்வேஷனை கொண்டு வராரு. இந்த புரிதல் எல்லாம் நமக்கு எப்போ வரும்னா, அம்பேத்கரை படித்தும் கேட்டும் அதை பரப்பியும் வந்தால் மட்டுமே தான் இதை நம்மளால் கொண்டு போக முடியும். ஆக மொத்தம் இந்த டிபேட்டை துவங்கி வச்சது வந்து அமித்ஷா. அந்த விதத்தில் நம்ம வந்து பிஜேபிக்கும் RSSக்கும் அமித்ஷாக்கும் மோடிக்கும் நன்றியை தெரிவிச்சே ஆகணும். அம்பேத்கரை முன்னெடுப்போம், அம்பேத்கரை படிப்போம், அவர் சிந்தனைகளை பரப்புவோம். அம்பேத்கர் சொன்ன மாதிரி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், அதை முன்னெடுப்போம். நன்றி. என்ன கொள்கை? தொலைநோக்கு பார்வைன்னா இதை தான் பண்ண போறேன்னு சொன்னாதானே. என்னவோ பெண்களை இவர் தான் முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு. பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது, பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும். அது பட் பொறுத்திருந்து பார்க்கும்பொழுது தான் இவருடைய